சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், பரனூர், ஆத்தூர் சுங்கசாவடி ஆகிய பகுதிகளில் தொடர் விடுமுறை நாட்களில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவது வழக்கம். இந்நிலையில் பரனூர், ஆத்தூர் சுங்கசாவடியை எளிதாக வாகனங்கள் கடப்பதற்கு காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னேற்பாடுகள் பண்டிகை காலங்களிலும் தொடர் விடுமுறை நாட்களிலும் செய்யப்படும். குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் வழி அமைப்பது, 50க்கும் மேற்பட்ட காவலர்களை பணியமர்த்தி போக்குவரத்து நெரிசலை ட்ரோன் மூலம் கண்காணிப்பது போன்ற செயல்களில் காவல்துறையினர் ஈடுபடுவர். ஆனால் அவ்வப்போது பரனூர், ஆத்தூர் சுங்கசாவடியில் போக்குவரத்து நெரிசல் வழக்கத்திற்கு மாறாக சற்று குறைவாக காணப்பட்டாலும் சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி மக்கள் ஒரே நேரத்தில் படையெடுத்துச் செல்வதால் போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் காவல்துறையினரும் போக்குவரத்தை சீர் செய்ய முடியாமல் திணறும் காட்சியும் நம்மால் பார்க்க முடியும். இந்நிலையில் பரனூர், ஆத்தூர் சுங்கசாவடியை போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் எளிய முறையில் கடக்க இதுபோல சென்றால் எளிதாக கடக்கலாம் என அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கூறுகின்றனர். அதன்படி அதிகாலை முதல் நள்ளிரவு 12 அல்லது 1 மணி வரை பொது போக்குவரத்து என்று சொல்லப்படும் அரசு பேருந்துகள் சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி செல்லும். அதேபோல ஆவணி பேருந்துகளும் செல்லும். இந்த நேரத்தில் காரில் செல்பவர்கள் செல்லாமல் அதிகாலை 2 மணி முதல் 5 மணி வரை சென்றால் போக்குவரத்து நெரிசல் சற்று குறைவாக காணப்படும். அதேபோல அனைத்து தனியார் கார்களிலும் பாஸ்டாக் கணக்கில் இருப்பு தொகை இருக்கிறதா என ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துவிட்டு சென்றால் பரனூர், ஆத்தூர் சுங்கசாவடியை கடக்கும் போது உடனே கடந்து விடலாம். இல்லை என்றால் ஊழியரிடம் வாக்குவாதம் செய்யும் நிலை ஏற்படும். இதனால் அடுத்தடுத்து வாகனங்கள் பின்னால் நிற்கும். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படுவது என்பது இன்றியமையாத ஒன்றாக மாறிப்போய்விடும். விழா காலங்களிலே ஏராளமான மக்கள், அதாவது லட்சக்கணக்கான மக்கள் தென் மாவட்டங்களை நோக்கி சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய வழக்கம் உள்ளது. சாலைகளை எல்லாம் பகிர்ந்து பிரித்து பயன்படுத்தினால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம். அது மட்டுமல்லாமல் அரசு திட்டமிட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான வாகனங்களை இயக்க அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த அரசு பேருந்துகள் செல்லும் பொழுது நாம் கார்களிலே செல்லக்கூடிய, சொந்த வாகனங்களிலே செல்லக்கூடிய மக்கள் தயவு செய்து அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கி ஃபாஸ்டாக் நன்றாக செயல்படுகிறதா என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இது போன்று நம்மிடத்திலே பிழைகளை வைத்துக் கொண்டு அங்கே சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய ஊழியர்களிடத்திலே சண்டையிடுவதும் போட்டி போடுவதும் நமக்கு பின்னால் வாகனங்கள் நிற்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு இது போன்ற போக்குவரத்து நெரிசலை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அரசுக்கு நற்பெயர் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் விளம்பர பதாகைகள் வைக்க வேண்டும். இங்கே யாரும் பேருந்திலே ஏறக்கூடாது. கிளாம்பாக்கம் பேருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடரலாம் என்று விளம்பர பதாகைகள் வைக்க வேண்டும். காவல்துறை அறிவுறுத்தப்பட்டு காவல்துறை விழிப்புணர்வு வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் மட்டுமே போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் காணப்படும். அங்கே மக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க முடியும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சத்தியம் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் அருண்குமாருடன் செய்திக்குழு.